லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான். இது போல செய்து குடுத்தா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம குழந்தைங்க சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நான் ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுட்ரு, சீரகத்தூள், சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். துருவி கூட நம்ம போடலாம். நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இது போல் கட் பண்ணால் உப்பு காரம் நல்லா இறங்கும். அதுக்காக கட் பண்ணியிருக்கேன். இதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு வெங்காயம் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஆயிலே நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம ரெட் சில்லியும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் காரம் அதிகமாகிட போகுதுன்னு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். முழுசாக அப்படியே போட்டிருக்கேன். ஒரு கேரட்டு நான் துருவி சேர்த்துருக்கேன். இது போல் சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். துருவிட்டு சேர்த்தோன்னா கட் பண்ணி போடுறத விட. அதுக்காக இப்போ கேரட் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, ரெட் சில்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்குறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் மிளகுத்தூள் போட்டால். சால்ட் நான் சேர்க்கல. சாதம் வடிக்கும் பொழுது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தேன். அதனால் வடித்து ஆற வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணும்பொழுது நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றினா போதும். பொடிசா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பர்ஃபெக்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது போல் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் நம்ம போட்டு கொடுத்தா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் முழுசாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. டிஃபன் பாக்ஸில் இப்போ நம்ம போட்டுடலாம்.